நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, இந்த நாளை நீங்கள் எங்களுக்கு முன்குறித்த தாவுக்காய் நன்றி தகப்பனே. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்தீர். இந்த நாளை காண கிருபையும் பலனை நீர் கொடுத்த தாவுக்காய் நன்றி தகப்பனே. ஒரு சிறு கூட்டமாய் உம்மை ஆராதிக்க, உம் வார்த்தைகளை கேட்க, அநேக காரியங்களை தியானிக்க, உம்மோட கொள்கிற உறவில் இன்னும் நாங்கள் பலப்பட எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை நீர் கொடுத்த தாவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் முன் குறித்துட்டீங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபையின் திவ்ய பிரசன்னத்தில் எங்களை வைக்க போகிற தாவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, மனிதர் மேல் நீங்கள் ரொம்ப பிரியமாக இருக்கிறதுனால் மனிதனை நீங்கள் ரொம்ப நேசித்தீங்க ஆண்டவரே. மனிதர்கள் மத்தியில் உலாவுகிற ஒரு தேவன் நீங்கள் ஆண்டவரே. அந்த உணர்வோடு இந்த ஆராதனையை நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதா இருந்தாலும் அதை குறித்து சிந்திக்காமல் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆவியை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் மூழ்க எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆறாம் முதல் முடிவு வரை உம்முடைய கிருபையின் திவ்ய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ய தாவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்க, வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே ஏறடிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எழுந்திருந்த தேவனை ஆராதிக்கலாம். எத்தனை பேர் வாஞ்சியோடு இருக்கிறீங்க, தாகத்தோடு இருக்கிறீங்க இந்த மாலை வேளையில்? How many of you thirsty? If you are thirsty, God is going to fill you. Okay, கை தூக்குறவங்க எல்லாரும் ஃபில் பண்ணுவார். எத்தனை பேர் தாகத்தோடு இருக்கிறீங்க? God is going to fill you. Amen. விசுவாசத்தோட, ஓகே, have an expectation that God is going to fill you right now. அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தேவனை ஆராதிக்கலாமா? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஓகே, வேதாகம் என்ன சொல்றது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றதுன்னா, அவருடைய பிரகாரங்களில் நன்றியோடும் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்க வேணும். ஓகே, நம்மளுடைய கவலைகள், தேவைகள், பிரச்சனைகள், பாரங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், பாரங்கள்லாம் இருந்தாலுமே ஜஸ்ட் கீப் இட் aside. ஓகே, தேவனை பாருங்க. இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் த லார்ட். தேவனுக்கும் உங்களுக்கும் இடைப்பட்டதான ஒரு நேரம். அந்த ஒரு மனப்பான்மையோட தேவனை ஆராதிக்கிறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஓகே, அவர் வாக்கு பண்ணின தேவன், வாக்கு மாறாத தேவன். விசுவாசிக்கிறீங்களா? If he has promised you something, he is going to give you that. Okay, he is able and he is capable enough to give you that. அதனால தான் அவர் சொல்லியிருக்கிறார். அவரால் முடியலன்னா அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஆமென். என்னத்தை கொடுக்குறாரு உங்களுக்கு? லைஃப் ஃபுல் ஆஃப் abundance. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. Let's sing this song and worship him. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார். சத்தமாய், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். எல்லோரும், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்று. சந்தோஷமா பாடுங்க. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொல்லுங்க. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர்,
வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. சொல்லுங்க எல்லாரும், வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கை தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கை தொலைந்ததோ. வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. கரங்களை உயர்த்தி, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ள. சந்தோஷமாய் சோர்ந்து போ, கரங்களை தள்ளி, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்று. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீயே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் உங்களுக்கு சும்மா ஏனோ தானான்னு கொடுக்குறவர் கிடையாது. அவர் எப்படி கொடுக்குறாரா? சிறந்ததை மட்டும் தான் கொடுக்குறவர். ஓகே, இஸ் கோனா கிவ் யூ தி பெஸ்ட். தி பெஸ்ட் இஸ் yet to come. Amen. Amen. Let's sing it again. Okay. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. சோர்ந்து போகாதே, சொல்லுங்க, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. He is amazing. Amen. His love is amazing. நாம் பாவியா இருக்கும் பொழுதே நம்மளுக்காக அவருடைய சொந்த குமாரனை கொடுத்த தேவன் உங்கள் மேல் அவ்வளோ பிரியமா இருக்கிறார். Just raise your hands and thank him. Father, I thank you, Lord, for your love. உங்களுடைய கிரேஸ்க்காக நன்றி, உங்களுடைய கிருபைக்காக நன்றி. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருக்கிறதும் உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே, அதற்காக நன்றி நன்றி. Can you all thank him? Just thank him, thank him. Be with a thankful heart. நன்றியுள்ள மனதோட தேவனை ஆராதிங்க. நன்றியுள்ள மனதோட. Just have this mindset of giving thanks all the time. Praise him, praise him, praise him, praise him for who he is. Praise him for who he is.
power of sin and darkness, whose love is mighty and so much stronger. The King of glory, the King above all kings, who shakes the whole earth in holy thunder and leaves us breathless in awe and wonder. The King of glory, the King above all kings. This is amazing grace. This is unfailing love, that He will take my place, that He will bear my cross. You will lay down your life, that I will be set free. Jesus is sing for all that you've done for me. Who brings the chaos back into order, who makes the orphan a son and daughter. The King of glory, the King above all kings, who rules the nations with truth and justice, shines like a sun in all of His brilliance. The King of glory, the King above all kings. This is amazing grace. This is unfailing love, that He will take my place, that He will bear my cross. You will lay down your life, that I will be set free. Oh, Jesus is sing for all that you've done for me. Worthy is the Lamb who was slain, worthy is the King who conquered the grave. Worthy is the Lamb who was slain, worthy is the King who conquered the grave. Worthy is the Lamb who was slain, worthy is the King who conquered the grave. Worthy is the Lamb who was slain, worthy, worthy, worthy. Amazing grace. This is unfailing love, that He will take my place, that He will bear my cross. You will lay down your life, that I will be set free. Oh, Jesus, to sing for all that you've done for me. This is amazing grace. This is unfailing love, that He will take my place, that He will bear my cross. You will lay down your life, that I will be set free. Oh, Jesus is sing for all that you've done for me. Yes, Father, we thank you for what you've done for me, Lord. We thank you for everything that you've done for us, Lord. இப்போ உங்களுடைய finished workல நீர் எங்களை நிறுத்தி வைத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி, Lord. Thank you for you already won the victory for us, Lord. Thank you, we thank you, we thank you, Jesus. அப்போ நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லோரும் அப்படி கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்தலாமா? எண்ணில் அடங்காத நன்மைகளை நமக்கு கொடுத்தவர். அவருடைய அன்பிற்கு அளவில்லை.
நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்தமா எல்லோரும் சேர்ந்து பாடலாமா? நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. கரங்களை உயர்த்தி பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். சத்யவேதத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. சத்யவேதத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் ஆண்டவரே, வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் ஆண்டவரே, மறுபடியும் பாடலாமா? வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியுள்ள மனதோடு எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கா நன்மைகள், என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும்
துதி பாடுவேன் என்றன் எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். We thank you, Lord. We thank you, Father. We thank you, Jesus. We thank you, Father. We thank you, Jesus, for all the blessings that you have poured upon us. எங்கள் மேல் நீர் ஊற்றிக் கொண்டிருக்கிற எல்லா வரங்களுக்காகவும் நன்றி ஆண்டவரே. Thank you, for you are so faithful, Lord. All your promises are yes and amen in your name, Father. Thank you, Father, for all your promises are yes and amen. Father of kindness, you have poured out grace, brought me out of darkness, you have filled me with peace. O giver of mercy, you're my help in time of need. Lord, I can't help but sing. Father of kindness, can we do it again? Oh, Father of kindness, you have poured out grace, brought me out of darkness, you have filled me with peace. A giver of mercy, you're my help in time of need. Yes, Father. And I can't help but sing. Can we all raise our hands and sing it out? Oh, faithful you are. You are so faithful, Father. Oh, faithful forever you will be. Faithful you are. And all your promises, Father. And all your promises are yes and amen. Sing it out loud. And all your promises are yes and amen. You know what? A beautiful Savior, you have brought me here. Pull me from the ashes, you have broken every curse. Blessed Redeemer, you have set this captive free. And so, Father, and I can't help but sing. Can we raise our hands and sing it out in loud? Oh, faithful you are. Faithful forever you will be. Faithful you are. All your promises are yes and amen. And all your promises are yes and amen. Faithful you are. Faithful you are. Faithful forever you will be. Faithful you are. All your promises are yes and amen. All your promises are yes and amen. And I will rest in your promises, my confidence. It's your faithfulness, and I will rest, Father, yes, in your promises, my confidence. Can we all sing it out? It's your faithfulness. I will rest in your promises, my confidence.
It's your faithfulness, faithful. You are faithful. Forever you will be faithful. You are. All your promises are yes and amen. All your promises are yes and amen. Faithful you are, faithful. Forever you will be faithful. You are. All your promises are yes and amen. All your promises are yes and amen. God is releasing the spirit of assurance in this place. Whatever you have heard, உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் காலங்கள். He's opening the doors for those promises to be fulfilled in your lives. Just receive in faith. Receive in faith. Everyone, just raise your hands and receive in faith that God is releasing the spirit of assurance so that you will rest on His promises. So that you will rest on His promises. அவருடைய வாக்குத்தத்தங்கள் மேல நீங்கள் இளைப்பாற வேண்டும். அவருடைய faithfulness தான் உங்களுடைய கான்ஃபிடன்ஸா இருக்கும். He is so faithful. He is so faithful to lead you into the destiny that He has destined for you. You are not able, I am not able. You are not capable enough, I am not capable enough. My Father, but my Father who is in heaven, who dwells everywhere, He reigns over your life and my life, and He is able to take you to the destiny where He has destined for you. Just rest on His promises. Rest on His promises. அவருடைய வாக்குத்தத்தங்கள் மேல இளைப்பாருங்க. Have the confidence that He is the one who is walking before you. Have the faith that He is so faithful in you. Just raise your hands and receive the spirit of assurance in this place. Receive. Don't be silent. Raise your voices and receive it. Receive it. Remember, church, that He is so faithful in you. He is so faithful in you. He is so faithful in you. If He can give His only begotten Son for you, why can't He give you whatever you have, you want, you need in your life? The very purpose that you have been sent to this world, அவருடைய தீர்மானங்களை அவருடைய குறிக்கோள்களை நிறைவேற்றுவதற்காக உங்களை இந்த தேவன் இந்த இடத்துல அனுப்பியிருக்கிறார். And He is able to take you to the destiny. Rest on His promises. Don't be confused. I cancel every spirit of confusion in this place. I speak it in the name of Jesus. Let the spirit of confusion leave this place right now. Don't be confused about any state where you are, for He is so faithful. Rest on His promises. God is assuring. God is assuring right now. God is assuring. From the moment you wake up from your bed till you go to the bed, oh, He is so faithful. Even when you sleep, He doesn't sleep. He doesn't slumber. அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை.
நீங்க அசந்து தூங்கினாலும் அந்த நேரத்தில் கூட உங்களுக்கு அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். He's so good, he's so good, he's so good. Receive it, receive it, receive it, receive his love. It is all because of his love, my church. It is all because of his love. It is not because of what you did. It is not because of who you are. It is because of what he did and who he is. And all my life you have been faithful. And all my life you have been so good. And every prayer that I am able, that I will sing of the goodness of God. Can we all raise our hands and sing it out all my life? And all my life you have been faithful. And all my life you have been so good. And every prayer that I am able, oh, I will sing of the goodness of God. I love you, Lord. Oh, your mercy never fails me. In all my days I've been held in your hand. From the moment that I wake up until I lay my head, oh, I will sing of the goodness of God. Can we all raise our hands and sing it out? And all my life you have been faithful. And all my life you have been so good. And every prayer that I am able, oh, I will sing of the goodness of God. I love your voice. You will lead me through the fire in darkest night. You've been close like no other. I've known you as a father. I've known you as a friend. Oh, I have lived in the goodness of God. Can you all raise our hands and sing it out, Father? And all my life you have been faithful. And all my life you have been so good. And every prayer that I am able, oh, I will sing of the goodness of God. All my life. And all my life you have been faithful. And all my life you have been so good. And every prayer that I am able, oh, I will sing in the goodness of God. Your goodness is running after me. 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 And all my life you have been faithful. And all my life you have been so good. And every prayer that I am able, oh, I will sing of the goodness of God. அவருடைய நம்மளுடைய ஆதாரமா இருக்கிறார்.
அவருடைய வார்த்தைகள் நம்மளுக்கு ஆதாரமாக இருக்கின்றது. பிகாஸ் He is the word. அவரே வார்த்தையாக இருக்கிறார். உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்வை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் இயேசுவே ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடா கரங்களை உயர்த்தி பாடலாமா எல்லாரும் சேர்ந்து. எலோஹீம் ஆராதிப்பேன். Exalt him. அடோனாய் ஆராதிப்பேன். உயர்த்துங்கள் உயர்த்துங்கள். ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன். எலோஹீம் ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன். இயேசுவே ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல் கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் எல்லோரும் கரங்களை உயர்த்தி எல்லோரும் சேர்ந்து எலோஹீம் ஆராதிப்பேன், exalt him, exalt him. அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். We thank you, Lord, for you're so good, you're so faithful in our lives.
நீர் எங்களோட வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறீங்க, எப்பொழுதுமே நல்லவராக இருக்கிறீங்க. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீங்க. மனமாற நீர் ஒரு மாந்தல் அல்ல ஆண்டவரே, அதற்காக நன்றி. உம்முடைய நீர் எங்களுக்காக செய்து முடித்த காரியங்களுக்காக நன்றி லார்ட். For you have already won the battle, you have already defeated the enemy and given us the victory Lord. Thank you. அந்த அஷூரன்ஸ்க்காக நன்றி. இந்த மாலை வேளையிலும் நீர் எங்களை அபிஷேகத்துக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி லார்ட். Thank you. Thank you Lord for the spirit of assurance that you have placed upon us. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் மேலே, உம்முடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் மேலே நாங்கள் ரெஸ்ட் பண்ண, அப்பா இளைப்பாறுதல் பண்ண எங்களுக்கு நீங்கள் பலன் கொடுங்க. Be with us, Father. We thank you, we thank you, we thank you for you're so good, you're so good for who you are and what you did for us. We thank you and we bless your holy name. In Jesus' name we pray. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போவும் நம்ம ஆராதனையில் மிகவும் முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தும் நேரம். நமக்கு ஜீவனை தந்த நம்முடைய தேவன் ஜீவிய காலம் முழுவதும் உயிர் வாழ்வதற்கு தேவையான காற்று, தண்ணீர், உணவு எல்லாவற்றையும் அந்த உலகத்தை படைக்கும் போதே கொடுத்துட்டாரு. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு மூச்சு திணறலால் கஷ்டப்பட்ட ஒரு முதியவரை ஒரு ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்தாங்க. அவருக்கு அங்கே செயற்கை சுவாசம் கொடுக்கப்பட்டது, சிகிச்சை எல்லாம். ஒரு 10 நாள் கழித்து அவர் நல்ல சுகம் பெற்றார். அப்போ டிஸ்சார்ஜ் ஆகிற நாளில் அவருக்கு பில்லை கொடுத்தாங்க. அதை பார்த்தோன்னே அவர் கண் கலங்கி இதாகிட்டார். உடனே ஆஸ்பத்திரியில் உள்ளவங்க, உங்கள்கிட்ட போதுமான பணம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் முதியவர் சொன்னார், எனக்கு தேவையான பணம்லாம் இருக்குது. இந்த 10 நாட்கள் நீங்கள் எனக்கு செயற்கை சுவாசம் கொடுத்தீங்க, அதுக்கு 30,000 ரூபா பில்லு போட்டிருக்கீங்க. ஆனால் தேவன், என்னுடைய தேவன், நான் பிறந்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும், சொல்லப்போனால் நான் உயிரோடு இருக்கிற நாள் ஃபுல்லாகவும் எல்லா உயிர்களுக்கும் தேவையான காற்றை இலவசமாகவே கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி, நான் அவருக்கு என்ன பதிலுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி, நான் என் இருதயத்தை அவருக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே நன்றி கூறினார். அது மட்டும் இல்லை, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்ணுகிறார். சூரியன் தான் எல்லா உயிரினங்களுக்கும் ஆகாரத்துக்கு ஆதாரமாக இருக்குது. அது இல்லைன்னா யாருமே எந்த பயிர் விளைச்சல் அல்லது அனிமல் எதுவுமே வாழ முடியாது. அதுபோல் அவர் கெட்டவர்கள் மீது, நீதி உள்ளவர்கள் மீது, அநீதி உள்ளவர்கள் மீது தனது மழையை பெய்ய பண்ணுகிறார். அவருடைய அந்த மழையிலேருந்து தான் நமக்கு தூய்மையான நீர் அன்றைக்கிலேருந்து இன்றைக்கு வர நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டுமா, நமக்கு பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன் எல்லாவற்றையுமே அவருடைய கிருபையினால் நமக்கு இலவசமாக தான் அவர் தந்திருக்கிறாரு. நம்ம இலவசமாக அந்த பெற்ற இதை இயேசுவின் நற்செய்தியை எல்லாருக்கும் சொல்வது நமக்கு நம்முடைய கடமையாக இருக்குது. நம்முடைய துதி, கன, மகிமை அனைத்தையும் அவருக்கே நம்ம செலுத்துவோம். இப்பொழுது நன்றி அறிதலின் காணிக்கையை அவருக்கு செலுத்துவோம். எல்லாரும் காணிக்கையை கையில் எடுத்துக்கோங்க. நம்ம ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவர். எங்களுக்காக எல்லாவற்றையும் அந்த சிலுவையில் செய்து முடித்த தேவன். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆண்டவரே எப்பொழுதுமே பெஸ்ட்டை தான் தர்றீங்க. ஆண்டவரே, நாங்களும் எங்களிடமுள்ள இந்த பெஸ்ட்டையும் சிறந்ததையும் நாங்கள் உம்மிடத்தில் காணிக்கையாக தர்றோம். ஆண்டவரே, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அதை. ஆண்டவரே உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கு பயன்படுத்துங்க. கொடுத்த கரங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்குறேன். ஆமென்.
போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றம் நமக்கில்லை. கரங்களை தட்டி பாடலாம் எல்லோரும் சேர்ந்து. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றம் நமக்கில்லை. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லாஸ்ட் டேயில் ஒரு 10 days எங்கள் சவுத்தில் எங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்துறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அப்போது நிறைய பேரை பார்க்குறதுக்கும், நிறைய பேருக்கு தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொடுக்கறதுக்கும், தேவையில்லவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கும் ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப முதல் நாள் நாங்கள் கிளம்பி ட்ரெயினுக்கு 3 hours இருக்கிற டைமில் திடீர்னு என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப சுகவீனம் ஆயிடுச்சு. வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஜாமான்லாம். திடீர்னாப்பில் ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது அப்படின்னாரு. தொட்டு பார்த்தா அப்படியே புளிங்கி வடிஞ்சிட்டே இருந்துச்சு. சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னா படுத்தா படுக்க முடியல அவரால். 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட ரிலாக்ஸ் பண்ண முடியல. எந்திரிச்சு உட்கார்ந்தாரு. கை வலிக்குது அப்படி இப்படின்னு சில விஷயங்களை அவர் சொல்ல என்னோட மூளை அறிவில் எனக்கு இதுக்கான சிம்டம்ஸ் ஆச்சே, அதுக்கான சிம்டம்ஸ் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு ஸ்பிரிட்டாக இருந்தது. ஆனால் நான் அதை நம்ம யோசிக்கக்கூடாது, தேவனுடைய வல்லமையை மாத்திரம் நம்ம விசுவாசிக்கணும்னு சொல்லி ஆண்டவரை நம்பி அவர் மேலே கரத்தை வச்சு நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். தேவனுடைய வல்லமையை நான் பேசிக்கிட்டே இருந்தேன். கர்த்தருக்கு கொடி ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆகிட்டாங்க. நாங்கள் கிளம்பி சரி ட்ரெயினுக்கு வந்தோம். நிறைய லக்கேஜ் இருந்துச்சு. அப்பவும் ஆண்டவர் தூதனை மாதிரி ஒருத்தரை ஹெல்ப்புக்கு கொண்டு வந்து உள்ளே யாருமே வரக்கூடாது. ஆனால் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு அங்கே சர்ச்சில் பழகின பொண்ணு எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சு போனால் எங்கள் டிக்கெட்டு நார்மலாக நாங்கள் லோயர் போட்டிருந்தோம், ஸ்லீப்பரில் அப்கிரேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி லாஸ்ட் டைம் எங்களை ஏசியில் போட்டு விட்டுட்டாங்க. இவங்களுக்கு ஏசினாலே சேராதே, என்ன பண்ண போகிறோன்னு ரொம்ப பயந்துக்கிட்டே போனால் 56-17 போட்டிருந்துச்சு டிக்கெட். உள்ளே போனோம்னா இவருக்கு அந்த பக்கம் சைடு அப்பர், எனக்கு இந்த பக்கம் அப்பர் போட்டிருந்தாங்க. பார்க்குறேன் அந்த இடத்துல தான் ஏசி ஃபுல்லாக அப்போ அங்கேருந்து தான் வரும் போல் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இவங்களை உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்தோடனே கொஞ்சம் வயசு பையனாக தான் இருந்தாங்க. கேட்டோடனே அவங்க சரி இருக்குனுங்கா அண்ணன் கீழே படுத்துக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஒரு வழியாக இவருக்கு சரி பண்ணி கொடுத்தோன்னு லக்கேஜெல்லாம் வச்சுட்டு நான் போய் ஏறி உட்கார்ந்த பிறகு பார்த்தா குளிர் பயங்கரமாக இருந்துச்சு. இவங்களுக்கே கம்பளி ஜர்க்கின்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி நைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் போகிறோம் ஏசப்பா அப்படின்ட்டு நினச்சிட்டேன். ஆண்டவரே கஷ்டமாக இப்படி இருக்குதே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனாலும் என் கூட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு என்னை என்கரேஜ் பண்ணா. அக்கா அண்ணனுக்கு கொடுத்தவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா, கண்டிப்பாக நீங்கள் லோயரில் போவீங்க அப்படின்னு சொன்னான். சரி நானும் அதே மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டே துதிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேன். என்ன ஆச்சரியம், ஒரு 5 நிமிஷம் தான் இருந்தது ட்ரெயின் கிளம்ப. என் வயசில் ஒரு பையன் ஏக்கா எனக்கு லோயர் தான், நீங்கள் கீழே வரீங்களா, நீ ஆவினா மேலே படுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டுச்சு அந்த பையன். உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா, சரிப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு வேகமாக இறங்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சு கீழே ரொம்ப அவ்வளோ குளிராக தெரியல எனக்கு. அப்போது நான் சிந்திச்சு பார்த்தேன், ஒரு சின்ன காரியத்தில் கூட தேவன் நம்ம மேலே எவ்வளோ கன்சர்னாக இருந்து நமக்கு உதவி செய்கிற தேவன். நம்ம சில நேரங்களில் பெரிய பெரிய காரியங்களை குறித்து கலங்கிக்கிட்டு இருக்கோம், இது என்னவாகுமோ எப்படி முடியுமோன்னு. ஆண்டவர் எல்லாவற்றையும் கண்டிப்பாக நேர்த்தியாக செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டுங்க.
நம்ம ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது காட் வந்து இந்த வேர்டு கொடுத்தாங்க, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். நம்ம ஒரு பெரிய நிறைய குட்னஸ்க்காக சில நேரத்தில் நம்ம இந்த காரியம் நடக்கலையே அப்படின்னு நம்ம ரொம்ப மனசுக்குள்ளே நமக்குள்ளே பாரம் இருக்குது. அந்த நன்மையை எப்போ பார்க்க போகிறோன்னு நம்ம சில நேரம் ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. நம்ம கைகளை தட்டி இந்த வார்த்தையை நம்ம ரிசீவ் பண்ணுவோம். பிரைஸ் காட். இன்னைக்கு வர்ஷிப் டைமில் வாக்கு பண்ணினவர் மாறிடார் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சுவலி ஸ்பிரிட் ரம்மில் நம்ம எல்லாரும் ஒரு 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 செமி சர்க்கிளில் நின்று தேவனை ஆராதிச்சிட்ருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய பேனர் பார்த்தேன். அந்த பேனரில் ஐ ஆம் அப்படின்னு இருந்தது. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், தேவன் வந்து உண்மை உள்ளவராக அவராக இருக்கிறார், அவர் தேவனாக இருக்கிறார். மோசே போய் கேட்கும்போது, நான் யார் உங்களை அழைச்சிட்டு போன்னு கேட்கும் போது அப்போ தேவன் சொல்கிறாரு, நானாக இருப்பேன் அப்படின்னு சொல்லு அப்படின்றார். ஸோ அந்த வாக்கு தத்துவம் தேவன் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவார் நான் விசுவாசிக்கிறேன். நம்மளை, அதாவது எகிப்து ராஜா மாதிரி நம்மளை ஏதாவது அடிமைத்தனத்தில் இருந்து நம்மளை பிடிச்சிட்ருக்க இதில் காரியங்கள் நம்மளுக்கு இப்பொழுது வெற்றி நம்ம மேலே பேசப்பட்டிருக்கு. நம்ம அதுலேருந்து விடுதலையாக இருக்கிறோம்னு விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தேவதூதன் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு நபருக்கும் ஒரு சாவி கொடுத்தாங்க, ஒரு கீ நம்ம எல்லாருமே ரிசீவ் பண்ணியிருக்கோம். நான் விசுவாசிக்கிறேன், நம்ம வாழ்க்கையில் அடைப்பட்ட கதவுகள் இல்லை, ரொம்ப நாளாக நம்ம எதிர்நோக்கி இருக்க காரியங்களில் திறக்கக்கூடிய அந்த திறவுகோல் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அண்டு ஜான் சொன்ன மாதிரி அந்த அஷூரன்ஸ் ஸ்பிரிட், அது நான் எப்படி பார்த்தேன்னா, இந்த யூஸ்வலாக நம்ம இந்த ஒரு அங்கி நம்ம ரிசீவ் பண்ணுற மாதிரி நான் பார்த்தேன். நம்ம எல்லாருமே அந்த ஆவியை பெற்றிருக்கோம், அஷூரன்ஸ் ஸ்பிரிட் அப்படின்னு. அதாவது தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்ய நினைக்கிற காரியங்கள், நம்மளுக்கு வாக்கு பண்ண காரியங்கள் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கார். நம்ம அந்த ஸ்பிரிட்டோட அதை எதிர்நோக்கி அதை வாஞ்சித்து இருக்கும் போது பரலோகத்துக்கு அது ரொம்ப சுலபமாக நம்ம வாழ்க்கையில் செய்து முடிக்க சுலபமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பிரிட்டை நம்ம இப்போ பெற்றிருக்கோம். விசுவாசிக்கிறேன், இந்த நாட்கள்ல இருந்து நம்ம வாழ்க்கையில் பரலோகத்தின் காரியங்கள், பரலோகம் மகிமைப்படும்படியான காரியங்கள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும், சிறு குழந்தைங்கள்லேருந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது நடைபெறும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்போ 3 minutes healing time. இன்றைக்கி நம்ம பார்க்குறத வேர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 17 verse 22. தமிழில் யாராவது கொஞ்சம் படிக்கிறீங்களா? 22. இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா, a merry heart does good like a medicine, but a broken spirit dries the bone. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். கரெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஜாய்ஃபுல் ஹார்ட் இருந்தாலே அதே நமக்கு ஒரு பெரிய மெடிசன் மாதிரி. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம சயின்டிஃபிக்காக அதுதான் ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது டாக்டர்ஸ் அதுதான் சொல்லி கொடுப்பார் நமக்கு. பட் இப்போ கேன்சர் சில பேர் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் ஹாப்பியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நாள் அலைவாக இருப்பார் அந்த மாதிரி சொல்லுவார். பிகாஸ் இதுக்கு வேறு எதுவுமே ட்ரீட்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லி. ஆனால் நம்ம பைபிளில் அதை எப்பயோ போட்டிருக்கு. ஸோ நம்ம இருக்கிற பாதி சிக்னஸ்க்கு ரீசனிங் பார்த்திங்கன்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு, நம்மளோட அந்த ஃபியர், ஓகே, ஆர் த டென்ஷன்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா தட் கீப்ஸ் மேக்கிங் அஸ் சிக் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ நிறைய வியாதிகள் பார்த்திங்கன்னா அதுக்கு நீங்கள் ரூட் காஸ் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான். ஸோ அதே நம்ம பீஸ், நம்ம ஜாய் நமக்குள்ளே இருந்தால் பாதி நமக்கு அந்த சிக்னஸ்ஸே வராமல் இருக்கும். ரைட். ஸோ நம்ம பைபிளில் பார்த்திங்கன்னா, ரெஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ் அண்ட் அகெயின் ஐ சே ரெஜாய்ஸ். ஸோ என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும், என்ன சர்க்கம்ஸ்டான்ஸில் இருந்தாலும், we can always rejoice in the Lord. Correct?
அண்ட் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அவர் இன்னொரு வாட்டி சொல்லியிருக்காரு, again I say rejoice. ஸோ அதை மிஸ் பண்ணவே கூடாது. எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் we have to keep rejoicing in the Lord, we have to be joyful, we have to be merry. அப்படி இருந்தாலே பாதி சிக்னஸ் ஓடி போயிடும். ஓகே, ஸோ let us all pray. Father God, Lord, thank you, Father, for the wonderful word. Thank you, Lord Jesus, for the peace and the joy that you already deposited in us through your Spirit. We claim victory, deliverance into every area of our life. We command every oppression, every kind of depression, every kind of fear, worry, tension. We release them out of our hearts, out of our minds, and we speak your peace, your joy into every situation. As we do that, we believe that we will be healed, we will be strengthened, and we will be delivered from every sickness. In Jesus' most precious name we pray. Amen.